Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே லஞ்ச் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே லஞ்சு குக் பண்ணுறதுக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டெண்டர்கட்ஸ்லேருந்து இன்ஸ்டன்ட் பிரியாணி கிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் டெண்டர் கட்ஸ்லாம் முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா என்ன வேணுங்கிறது எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன். டெலிவரி டைம் காலையில் 7லேருந்து 10 மணிக்குள்ளே கொடுத்துருந்தேன். அவங்க காலையில் ஷார்ப்பாக 7 மணிக்கெலாம் நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. நம்ம மதியம் தான் குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால சரி மீட் ஃப்ரீசரில் இருக்கட்டும்ங்கிறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயினாக இந்த டெண்டர் கட் சைட் போடுறதுக்கு ரீசனே மீனுக்காக தான். ஏன்னா மீன் இங்கே பக்கத்தில் நானும் பார்த்த வரைக்கும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதே கிடையாது. அதனால தான் இதில் ஆர்டர் பண்ணது. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, என்னோடய ஓன் இதெல்லாம் நான் வாங்கினது. ஸோ ட்ரை பண்ணுறதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நான் ஏன் ஒவ்வொரு டைமும் டெண்டர் கட்ஸில் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக மீட் ஆகட்டும் ஃபிஷ்ஷும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நானும் ஒரு சில டைம் அங்கங்கே மாற்றி மாற்றி வாங்கி ட்ரை பண்ணுறேன். பட் அந்த ஸ்மெல் இதே பார்த்திங்கன்னா அந்த டிஷ்ஷையே கொலாப்ஸ் பண்ணிவிடும். நமக்கு அந்த சாப்பிட்ற ஆசையே வர மாட்டேங்குது. அதனால தான் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற இதுவும் கிடையாது, ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம். அதனால் ரொம்ப எப்பாவது பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சரி வாங்கிக்கலாம். இங்கேயும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கனால நான் இங்கே தான் மோஸ்ட்டாக வாங்குறது. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா சங்கரா மீனும் ஃபிஷ் ஃப்ரைக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி ரெடிமேடாக நம்ம ஒரு ½ அன் ஹவரில் ஒரு பிரியாணி மேக் பண்ணுற மாதிரி பேஸ்ட்டு ரைஸ் அதெல்லாமே சேர்த்து ஒரு கிட்டோட பிரியாணி கிட்டோட நமக்கு வந்திருக்கு. அதை நம்ம அப்படியே குக்கரில் போட்டு விசில் விட்டு நம்ம அப்படியே பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லஞ்சுக்கு குக் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாமே நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 2 பாக்ஸுமே ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து சங்கரா மீன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். கீழே ஒரு பிரியாணி கிட் இருக்குது. ஸோ 2 பாக்ஸுமே சேர்த்து ஜிஎஸ்டியோட 712 ரூபா. ஃப்ரீ டெலிவரி தான் சார்ஜ் நமக்கு. ஸோ 712 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் 3 பேர் இருக்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இது 712னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வீட்டில் இருக்க பொருள்லாம் சேர்த்தி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா பிரியாணி கிட்டில் நம்ம எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை. இந்த மீனுக்கு தேவையான அந்த மசாலா மட்டும் தான் நம்ம வீட்டிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே ஒரு ஃபேமிலியாக ஒரு 2-3 பேர்த்துக்கு திருப்தியாக சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சங்கரா மீன். ஆல்ரெடி நான் அந்த டெண்டர்கட்ஸ்லேருந்து சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். அதனால தான் நான் திரும்பவும் ஆர்டர் பண்ணேன். ஸோ பீஸோட அந்த சைஸை பொறுத்து நமக்கு கவுண்ட் டிஃபர் ஆகும். என்னன்றது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸு அப்படிங்கிறனால சின்ன சின்ன மீன் தாங்கிறனால ஒரு 6 பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ தலையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த செதில் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இன்னொரு டைம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி கிட்டையும் அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா பாய் வீட்டு பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு 3 தான் வச்சுருக்காங்க. அதில் மட்டன் சிக்கன் 2 ஃப்ளேவருமே இருக்குது. நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பாய் வீட்டு மட்டன் பிரியாணி கிட்டு தான் வாங்கியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பேக்கில் மட்டன் பீசஸ் கொடுத்துருக்காங்க. அதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு 300 கிராம் அளவுக்கு இந்த மட்டன் பீசஸ் வரும். அது போக நமக்கு பிரியாணி பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ரைஸ் இதெல்லாமே அந்த பேக்கெட்டில் வந்துடும். ஸோ டோட்டலாக இந்த 3மே சேர்த்து தான் நமக்கு கொடுக்குறாங்க ஒரு கிட்டில். அந்த கிட்டில் எல்லாமே நமக்கு வந்துடும். இது எப்படி குக் பண்ணணும், இதில் என்னென்ன அந்த பேஸ்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத மேனுஃபேக்சரிங் டேட் December 15. ஸோ 120 டேஸ் வரைக்குமே இந்த மசாலா பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டும் போட்டிருக்காங்க. எப்படி குக் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. இதில் 1.3 kg அளவுக்கு பிரியாணி நமக்கு கிடைக்கும். 2லேருந்து 3 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு 3 பேர் இருக்கீங்க 2 பேர் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம ரைஸு பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்பவும் போல் ரைஸ் வந்து ஊற வைப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்திங்க அப்படின்னா இதை ஊற வச்சிடலாம். அதுக்கடையில் வந்து நம்ம மட்டன் பீஸ் வந்து வாஷ் பண்ணுறது, மீனை வாஷ் பண்ணி அதுக்கு மசாலா போடுறது, அந்த மாதிரி வேலை எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வந்து பண்ணிடலாம். மீனை வாஷ் பண்ணி நம்ம மசாலா போட்டு வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கும். அப்புறம் நம்ம பிரியாணிலாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் ஊற வச்சதுக்கப்புறமா மீனை வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த தலைப்பகுதி வெட்டியிருப்பாங்களே அந்த இடத்துல கொஞ்சம் அந்த அழுக்கெலாம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவை நம்மளும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மீனோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா. எனக்கு அந்த ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே பிடிக்காது மீன். அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன். அதனால் நான் எப்போவுமே ஒரு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ இங்கே ஆல்ரெடி நல்லாவே அவங்க க்ளீன் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மஞ்சத்தூள் கல்லுப்பில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மசாலாவே நான் வந்து தடவுவேன். இப்போ நான் மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டதில் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப ஒரு நார்மல் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பீசஸும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிரியாணிக்கான அந்த மட்டன் பீஸஸும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் பீஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், கட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளோட இதுக்கு அதை வந்து இன்னொரு டைமும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ பீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்து 5 பீஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தாராளமாக கரெக்டாக இருக்கும். ஒரு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சைஸில் நல்லா பெருசாகவே கட் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த கொழுப்போடு வரும் இல்லையா லேயர், அதோடு சேர்த்து போட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த பிரியாணியில் வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் அந்த கொழுப்போடு இருந்தால் தான் பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பீஸஸும் அதுக்கேற்ற மாதிரியே நல்லா பெருசாக 5 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அது பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஹோம்ஒர்க் எழுத சொன்னால் குடிங்க. என்னடா எங்கெங்கேயோ போயிருக்கே. சரி குடி. இப்போ மீனுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாமே சேர்த்திட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் அது வந்து சேர்த்திட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மீனில் வந்து 2 சைடுமே நல்லா போட்டு வச்சிடலாம். உள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா வந்து நல்லா தடவி விட்டுருங்க. இதை வந்து நான் நல்லா மசாலா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு போகிறேன். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கோட் பண்ணியாச்சு. இது ஒரு 1 ஹவராவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம வந்து சிக்கன் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே வந்து ரைஸும் சிக்கனும் சேர்த்து நம்ம விசில் விட்டாலே வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மட்டன் அப்படிங்கிறனால மட்டன் வந்து நம்ம ப்ரீ குக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெண்டர்கட்ஸில் வந்து மசாலா பேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, டேரெக்டாக இதில் வந்து நம்ம ஆயிலு கீன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியதே கிடையாது. இந்த மசாலா பேஸ்ட்லேயே அவங்க எல்லாமே வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன பொருள் இருக்குங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது கூட வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து அதில் ஃப்ளேவர்ஸ் பிரியாணிக்கு என்னென்ன போடணுமோ அந்த பேஸ்ட்டில் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நம்ம டேரெக்டாக குக்கர் வச்சு சூடானதுமே பார்த்திங்கன்னா அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பேஸ்ட்டுமே வந்து அந்த பிரியாணி கிட் அந்த ஒரு ரைஸ் கொடுத்துருக்காங்களே அந்த குவான்டிட்டிக்கு எல்லா மசாலாவுமே நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஓப்பன் பண்ண உடனே இந்த மசாலாவோட ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு அந்த ரா டேஸ்ட் ஓட அந்த ஸ்மெல் வருங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து எல்லா மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு
உங்களுக்கு அந்த எண்ணெய் அந்த கீ எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குங்க இல்லையா. ஸோ நல்லா நம்ம வந்து வதக்கி கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து நம்ம வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மசாலா நல்லா கொஞ்சம் குக் ஆகிட்டு அதுலேருந்து நம்ம மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு குக் பண்ணிக்கிட்டோன்னா அதோட அந்த ரா ஸ்மெல் வந்து நமக்கு போயிட்டு மசாலா பேஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆகிடுங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் வந்து வதக்கி கொடுத்தேன். ஸோ இது வந்து நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் பீசஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து அந்த மசாலா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் பீஸ் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை. அவங்களும் அதில் வந்து இப்போ சேர்க்க சொல்லி மென்ஷன் பண்ணலை. அதனால் நான் மட்டன் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட ஒரு நிமிஷம் அந்த அளவுக்கு மட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் தண்ணி வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. 500 ml வாட்டர் வந்து சேர்க்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வந்து மட்டன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் அதே அளவுக்கு தான் 1/2 லிட்டர் அளவுக்கு தான் வந்து தண்ணியும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து 3 விசில் விட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. மட்டன் வந்து வேகிறதுக்கு வந்து 3 விசில் விட்டால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி மட்டன் வந்து எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பேச்சுலர் இல்லை வந்து ஆஃபீஸ் கோயிங் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கீங்கன்னா அவங்களெலாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து திருப்தியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பிரியாணி கிட் வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் ஒரு 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு. மட்டனும் பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்து ஒரு 90% அளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. நம்ம ரைஸ் சேர்த்துட்டு திரும்ப 2 விசில் விட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு குக் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ரைஸ் சேர்த்துட்டு திரும்ப விசில் விட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து குக் ஆகிடும். ஸோ பீஸ் நல்லா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் கரெக்டாக இருக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமே தண்ணி வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாஸ்மதி அரிசியோட சைஸும் வந்து சொல்லணும் நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த அரிசி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட குவான்டிட்டியும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சால்ட்டு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நானும் வந்து சால்ட் வந்து சேர்த்துட்டேன். எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் அவங்க அந்த மசாலா பேஸ்ட்லேயே வந்து இது எல்லாமே வந்து ஆட் ஆன் பண்ணியிருந்த விஷயந்தான். நான் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக மேலே கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக புதினா கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். என்னோடய தேவைக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பாய் வீட்டு மட்டன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். இது வந்து விசில் வந்து வரட்டும். இப்போ விசில் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா சுட இருக்குது. ஸோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா எதுவுமே வந்து உடஞ்சும் போகாமல் நல்ல பெருசாக லாங்கான ஒரு பாஸ்மதி ரைஸ் தான். மட்டன் பீசஸும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து குக் ஆகிடுச்சு. எதுவுமே அடியும் வந்து பிடிக்கல. அவங்க சொல்லியிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே தான் நம்ம வந்து குக் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஓகே. பட் இது ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா இது குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணும் போது பிரியாணியோட ஸ்மெல் வந்து நல்லாவே வந்துச்சு. அதுலேயும் வந்து மட்டன் பீஸ் அப்படிங்கிறனால அந்த மட்டனோட ஸ்மெல்லோடு சேர்த்து வரும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா இருந்துச்சு. பட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பார்க்குறத விட டேஸ்ட்டு தான் வந்து முக்கியம். ஸோ அதையும் வந்து நம்ம மீன்லாம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நான் அதுக்கு வந்து ஒரு இரும்பு தவா எடுத்திருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் வந்து சேர்க்குறேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஹெல்த்தி அப்படிங்கிறனால ஃப்ரை ஐட்டம் அப்படிங்கும் போது நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது இன்னுமே அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து தேங்காய் எண்ணெயில் மீன் வந்து பொரித்து சாப்பிட்டதில்ல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே ஊறி சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும்.
நீங்கள் தவா ஃப்ரை இல்லைனா டீப் ஃப்ரை கூட இதை வந்து பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்டாக வந்து தவா ஃப்ரை தான் பண்ணுவேன். அதுவும் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் வந்து ஃப்ரை பண்ணுவேன் எப்போ பண்ணாலுமே வீட்டில். ஸோ அதனால் இந்த தடவையும் அதே மாதிரி தான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுட்டு நல்லா மொறுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேலே சைடு பாருங்கள், நல்லா மொறுன்னு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் பிரிஞ்சு போகாமல் சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ 2 சைடுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ மீன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா சுட சுட மீனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி லஞ்சும் வந்து சாப்பிட்றலாம். இப்போது ஃபஸ்ட்டு 3 பீஸ் மட்டும் தான் ஃபிஷ் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மீதி 3 வந்து நம்ம டின்னருக்கு வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜ்லேயே. ஸோ தயிர் பச்சடி பிரியாணிக்கு, அதுக்கப்புறம் முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு சைடிஷாக வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட சங்கரா மீன் வறுவலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட சுட சுட பாய் விட்டு மட்டன் பிரியாணியும் ரெடியாக இருக்குது. ஸோ நிஜமாகவே ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிரியாணி வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பிளேட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மட்டன் பிரியாணி. ஸோ ஒரு பீஸ் வச்சு நான் மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டை, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம அதையும் வந்து பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது, அப்புறம் லெமன் வேணும்னா நீங்கள் அதுவும் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்றைக்கி சண்டே லஞ்ச் மெனு. ஸோ நம்ம பிரியாணி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். சிக்கன் கடிச்சிருக்கேன். சரியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி, அம்மாவும் சாப்பிட்டு பார்க்கட்டுமா? ரொம்ப அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கா? இரு இது எப்படி பிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அகரண்டாக டேஸ்ட் பண்ண அவனுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பிரியாணி வந்து அவ்வளோ காரமும் கிடையாது, ரொம்ப காரம் கம்மியும் கிடையாது, மீடியமான காரமில் வந்து கரெக்டாக நம்ம வீட்டில் நாங்கள் போடுற கார அளவுக்கு தான் இருந்துச்சு. உப்பு மட்டும் கரெக்டாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மறக்காமல் அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நானும் வந்து டேஸ்ட் பண்ணிடுறேன். மட்டன் பீஸும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா வந்து குக் ஆகிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன அந்த ஒரு இது மட்டும் டேஸ்ட் மட்டும் பிடிக்கல. இது வந்து அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து வருது, ஆனால் அதை வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் மசாலா பேஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே சொன்னேன், குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு புளிப்பு ஸ்மெல் வந்து வருது அந்த பேஸ்ட்ல இருந்துன்னு. எனக்கு இப்போ சாப்பிடும் போதுமே பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் லைட்டாக வர மாதிரி இருக்கறனால அந்த பிரியாணியோட டேஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்காத மாதிரியே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து தெரிகிறது கிடையாது. ஸோ அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது. ஒரு டீசெண்டாக ஒரு 2 பேர் 3 பேர் இருக்க வீட்டில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து வாங்கி ஒரு ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வாங்கி நம்மளே வந்து குக் பண்ணி சாப்பிட்றது பார்த்திங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.